மன்னிச்சிடு. சரியா புரிஞ்சுக்காம உன்னையும் உன் மகனையும் மண்டபத்துல வச்சு ரொம்ப திட்டிட்டேன். ஆமா ஆமா மச்சான், மன்னிச்சிடுங்க. துளசி கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததும் என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் அப்படிங்கிற ஒரு நிதானமே இல்லாம போச்சு. கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டோம், மன்னிச்சிருங்க மச்சான். அட நீங்க வேற மன்னிப்பு கேட்டுட்டு நமக்குள்ள என்ன, நம்ம வீட்டு பிள்ளைய நல்லா இருக்கணும், அது போதும். ஆமா மதினி, துளசி மனசுக்கு அவ நல்லா இருப்பா, நீங்க எதுவும் நினைக்காதீங்க. சரிங்க மதினி. துளசி சொல்லுங்க அத்தை. பாருமா, உன் மனசு கேட்டபடி உனக்கு வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்கு. உனக்கு ஒரு பிரச்சனைனா முன்ன நின்னாரு பாத்தியா, அதுதாமா, அதுதான் எல்லா பொண்ணுங்களுக்கும் வேணும். நீ இந்த விஷயத்துல ரொம்ப கொடுத்து வச்சவ. அப்புறம் மறு வீட்டுக்கு இங்க வந்திருக்க. 4 நாள் 5 நாள் இருந்துட்டு தான் உங்க வீட்டுக்கு போவ. அங்க போனதும் உங்க அத்தை மாமா கிட்ட நல்லபடியா பேசிக்கோ. மண்டபத்துல நடந்தது, அதுக்கு முன்ன பேசினது, இதெல்லாம் மனசுல வச்சுக்காதமா. எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமான வாழ்க்கைய ஆரம்பி. சரிங்க அத்தை. அவங்களும் எனக்கு வேணுங்கிறதுக்காக தான் காலையில நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். எனக்கு எல்லாருமே வேணும் அத்தை. என் அப்பா அம்மா மாதிரி இவரோட அப்பா அம்மாவும் எனக்கு முக்கியம்தான். எல்லாத்தையும் ஒன்னாதான் தான் பாப்பேன். இதுதாமா துளசி, உன் குணம் எப்பவுமே மாறாது. ரொம்ப சந்தோஷமா. இதுக்கு மேல உன்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. நல்லபடியா இரு. சரிங்க அத்தை. அப்பா தமிழு கிளம்பிட்டியாயா? ஆமாப்பா, 7 மணிக்கு பஸ். காலையில ஒரு 5 மணிக்குள்ள ஊருக்கு போயிருவேன்ப்பா. சரியா பார்த்து கவனமா போ. ஊருக்கு போனதும் போன் பண்ணிடு. சரிங்கப்பா. மா கிளம்புறேன். தமிழு, உன்னோட நிச்சயதார்த்தத்தை பத்தி பேச வந்தாங்கல்ல, நல்ல நாள் அவங்களே பார்க்க சொல்லியாச்சு. இருக்கட்டும்லையா? இருக்கட்டுமா. நீங்க பார்த்தா என்ன, அவங்க பார்த்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். நான் ஊருக்கு போயிட்டு ராஜு இல்ல ராஜுவோட அப்பா ஏதாவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஊருக்கு கிளம்பி வர்ற மாதிரி இருந்தா பஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன், நீங்க பஸ்ல வந்துருங்க. சரியா தமிழு. அத்தை சொல்லுங்க அத்தை. ரொம்ப நல்லதியா, ரொம்ப நல்ல காரியம் பண்ண. என் பொண்ணு வாழ்க்கைய காப்பாத்திட்ட. அத்தை நான் என்ன பண்ணேன், எல்லாமே துளசி தான். ரொம்ப தைரியமான பொண்ணு அத்தை. அவளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதுல முன்ன நின்னு எப்படி சமாளிச்சா பாத்தீங்களா? ஐயோ மாமா, நீங்க வேற. இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஆமா தமிழ், துளசி இதுக்காக அவ்வளோ பேசி நான் தயார் பண்ணிருக்கேன். சூப்பர் ஆனந்த். இதை விட ஒரு பொண்ணு நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்க போறாங்க? எப்பவுமே நம்ம கிட்ட இந்த சப்போர்ட் மட்டும்தான். அதை நம்ம கரெக்டா பண்ணாலே போதும் ஆனந்த். அவங்களுக்கு இதை விட சந்தோஷம் எதுவும் கிடையாது. அது உண்மைதான் தமிழ். என் துளசிக்கு எப்பவும் என் சப்போர்ட் இருக்கும். சரிங்க ஆனந்த், அடுத்து ஊருக்கு வர மத்தில உங்களை பார்க்க வாரேன். துளசி வாரேமா. சரிங்க மாமா. அத்தை மாமா கிளம்புறேன். சரியா மா, கவனமா இருங்க. ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு போன் பண்றேன். சரி தமிழு. தமிழு, இந்த வாரத்துக்குள்ளேயும் நிச்சயனாலும் ஓகே தான். என் மருமகளுக்கு பட்டு எடுக்கிறது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நாளை மட்டும் முடிவு பண்ணி சொல்ல சொல்லு. சரிங்கம்மா. செல்லம்மா, உன்னை பார்த்து 5 நாள் ஆச்சு. இந்த 5 நாள்ல என்னென்னமோ நடந்துருச்சு. உன்னை பார்க்க வாரேன் செல்லம்மா. அதுவும் நிச்சயங்கிற ஒரு நல்ல நியூஸோட. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. நான் உன்னை பார்க்கணும் செல்லம்மா. உன்னை பார்க்காம இதுக்கு மேல என்னால சத்தியமா முடியாது. இதே நிலைமையில தான் நீயும் இருப்பேன்னு நினைக்கிறேன். காலையில 2 பேரும் மீட் பண்ண போறோம். இனி உன்கிட்ட போன் பேச முடியுமான்னு தெரியல. காலையில ஊருக்கு வந்ததும் உனக்கு போன் பண்றேன். வாரேன் செல்லம்மா. தங்கம், ரொம்ப சந்தோஷம்டா. ஆனா உடம்ப நல்லா பாத்துக்கோ, நல்லா சாப்பிடு. டாக்டர் என்ன சொல்றாங்களோ அத கரெக்டா கேளு. எப்போ செக்அப் வர சொல்லிருக்காங்களோ அப்பப்போ கரெக்டா போயிட்டு வந்துடணும். சரிங்கப்பா. அம்மாடி, மிந்தி மாதிரி கொறிச்சு சாப்பிடாதம்மா. இனி நீங்க 2 பேர்ல, அதனால நல்லா அள்ளி சாப்பிடு. உடம்புக்கு சத்தானதா கொஞ்சம் பார்த்து சாப்பிடுமா. சரிங்கப்பா. அப்புறம் என்னங்க, போதும். ஆசை எடுக்கிற மாதிரி பக்கம் பக்கமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. நீ சும்மா இரு, நான் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பேன். டேய் தங்கம், அப்பா சொல்லலாம்லடா. சொல்லுங்கப்பா, நீங்க சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன். என்ன பெத்தவமா நீ? டேய் தங்கம், இந்த பச்சை காய்கறிகள்லாம் நல்லா சாப்பிடு. முக்கியமா இந்த கொத்தவரங்காய் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதான். இப்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தே சாப்பிடுறது ரொம்ப நல்லதுடா. டெய்லி இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு 3 நாள், ஒரு நாள் விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோ. சரிங்கப்பா. என்னங்க, இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொன்னதே இல்லையே. அதெல்லாம் அந்த காலம் பாலா.
இந்த காலம் இப்பெல்லாம் பிள்ளைங்க இந்த மாதிரி சத்தானதை தேடி தேடி சாப்பிடணும். அப்பதான் நம்ம பிள்ளைக்கு நல்லது, அவளோட பிள்ளைக்கும் நல்லது. சரிதாங்க. டேய் தங்கம், அப்புறம் இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிரு. அடம் பிடிச்சி ஏதாவது மாப்பிள்ளைகிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்டேன்னு தெரிஞ்சது. பா, இதுக்கெல்லாம் வேட்டு வைக்காதீங்க. சும்மாவே வாங்கி கொடுக்க மாட்டாங்கப்பா. இனி எப்பவுமே கிடையாது. அவ்வளவுதானா? டேய் தங்கம், அப்பாக்காக உடம்ப நீ ஹெல்த்தியா பாத்துக்கணும்ல, அதுக்காக இதெல்லாம் வேணாண்டா. சரிங்கப்பா. மாமா மாமா நல்லா சொல்லுங்க. இல்லாட்டி உங்க பொண்ணு வாரத்துக்கு ஒருக்க பானிபூரி வாங்கி கொடுக்கறியா, பேல்பூரி வாங்கி கொடுக்கறியா? அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஆமா, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்தையும் கேப்பா. டேய் தங்கம், போட்டா குடுக்கற, அப்புறம் கவனிச்சுக்கிறேன். பா, இனி மாப்பிள்ள சொல்றத கேட்டு சாப்பிடு. சரியா போச்சுப்பா. உங்களுக்கு சொல்றதுக்கு வேற ஆளே இல்லையா? ஏண்டா? அப்பா, உங்களுக்கு மேல அவங்க வீட்டுல வாங்கி கொடுக்கறது நீங்களும் அவங்களும் தான். நீங்களே இப்படி எல்லாம் பண்ணா நீங்க பாடு என்ன ஆகுறது? சரிடா, அப்பப்போ அப்பா உனக்கு என்ன பிடிக்குதோ வாங்கி தரேன், என்கிட்ட கேளு. சரிங்கப்பா. பா, நானும் உங்க பிள்ளைதான். இங்க ஒருத்தி நிக்கிறேன், மறந்துடாதீங்க. என்னடி, என்ன எனக்கு போட்டியா வாரியா? இல்ல இல்ல, நீனா எனக்கு போட்டியா வார. ஒரே ஒரு பிள்ளையா, செல்ல பிள்ளையா வீட்ல சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்ப பாரு, நேத்து நைட்டு நீ போன் பண்ணதுல இருந்து வீட்ல வாசுகி பிராணா மட்டும்தான். ஐயோ, நின்னா வாசுகி, நடந்தா வாசுகி, படுத்தா வாசுகி, எல்லாம் வாசுகி. ஒரே நாள்ல என்ன மறக்க வச்சிட்டேல. அடியே, பொறாம பிடிச்சவளே, நான் இல்லாம உங்க வீட்ல ஜாலியா இருக்கியா? ஜாலியான்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ஒரு வகையான ஜாலியா தான் இருக்கு. கொன்று வேண்டி இரு இரு. இப்ப நான் மட்டும் இல்ல, என் குழந்தையும் 2 பேர் சேர்ந்து உன் கூட போட்டிக்கு தான் நிப்போம். பரவாயில்ல பரவாயில்ல, பாப்பாவை நான் ஏத்துக்குவேன். உன்னை எல்லாம் சேர்த்துக்க முடியாது. நீங்க உன் வீட்ல இருந்துக்கோ. ஆனா குழந்தை பிறந்ததும் பாப்பாவை என் கையில கொடுத்துரு. குடுப்பேன் குடுப்பேன். நீ என்ன கொடுக்கறது? எங்களுக்கு வந்து தூக்கிட்டு போக தெரியாது. திருமச்சான் சொல்லுமா. குழந்தை பிறந்து ஒரு 30 நாள் இல்லாட்டி ஒரு 3 மாசம் நீங்க பாத்துக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நான் வந்து தூக்கிட்டு போயிருவேன். என்ன புருஷனை பொண்டாட்டி ஒரேதான் ஆங்கறீங்க? பாருங்க மச்சான், அம்மா அப்பாவை விட ரொம்ப ஸ்பெஷல்னா சித்தி தான். அதனால பாப்பாவை நான் தூக்கிட்டு போயிருவேன். ஹலோ ஹலோ, யார் சொன்னா? அப்பா அம்மா சித்தி இதை விட ஸ்பெஷல் அத்தை தான். உனக்கு தெரியாதா? ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அப்பா சாயல இருக்கா இல்ல அம்மா சாயல இருக்கா, அதுவும் இல்லனா அத்தை சாயல், அத்தைக்காரி மாதிரியே வந்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது எப்பவாவது சித்திக்காரி மாதிரி வந்திருக்கேன்னு சொல்லிருக்காங்களா? அதெல்லாம் சொல்லுவாங்க, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. சொல்ல போனா பாப்பா என்ன மாதிரி தான் பிறப்பா. ஏன்னா நான் அவளோட அத்தை, அதனால பாப்பா என்கிட்ட தான் இருப்பா. நான் தான் பாத்துக்குவேன். அதுக்காக உன்னை பார்க்க வேண்டாம்னா சொல்ல மாட்டேன். அப்பப்ப இங்க வந்து பாத்துக்கோ. பாப்பாவை தூக்கிட்டு போற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. ஏய் சாதனா, ஆனா இது அத்தைக்கும் சித்திக்கும் நடக்கிற பிரச்சனை. நீ உள்ள வராத. சாரிமா. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதா? பாப்போம் பாப்போம், பாப்பா வரட்டும். அதுக்கப்புறம் சித்தி கிட்ட போறாளா அத்தை கிட்ட போறாளான்னு பார்க்கலாம். பார்க்கலாமே, பார்க்கலாம் பார்க்கலாம். சித்தி சித்தி சித்தின்னு என்கிட்ட தான் சுத்தி சுத்தி வருவா. சித்தியெல்லாம் குழந்தைக்கு 2வது அம்மா, மறந்துடாத. நீ 2வது அம்மாவா இருக்கலாம், ஆனா நான் அம்மா அப்பா எல்லாமும். அத்தையோட மகிமை என்னன்னு உனக்கு புரியல. பாப்பா வரட்டும். அத்தை அத்தைன்னு ஏமாடி மெத்தன்னு ஏமாடிய விட்டு இறங்காம ஜம்முன்னு படுத்திருப்பா. அப்ப தெரியும் இந்த அத்தைய பத்தி. பார்க்கலாம் பார்க்கலாம், அதத்தான் அப்பவே சொல்லிட்டேனே, பார்க்கலாம். டேய் டேய் தங்கம். அப்பா பாருங்கப்பா. ஏய், உங்களுக்குள்ள எதுக்குடா மல்லு கட்டுறீங்க? பாப்பா வரட்டும், 2 பேருமே உட்காந்து பாத்துக்கோங்க. மாமா அப்படியெல்லாம் இல்ல, பாப்பாக்கு யார் முக்கியம்னு காமிக்கணும். நான் அதை காமிக்கிறேன் மாமா. சரிமா. நானும் தான், நான் ஒண்ணு சும்மா இல்ல. என் பாப்பாக்கு நான் தான் வேணும்னு சொல்ற அளவுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். சொல்லாத, செஞ்சு காமி. ஏய் ஒரு நிமிஷம், எதுக்கு எதுக்கு இந்த சண்டை? இது சண்டை இல்ல மச்சான், பாச போராட்டம். அடி வாங்க போறீங்க? பாச போராட்டமா? சாதனா, அண்ணா நீ ஏன் சொல்லு? பாப்பா எனக்கு தானே ஃபர்ஸ்ட். இல்ல மச்சான், எனக்கு தான் ஃபர்ஸ்ட். சண்டையே வேண்டாம். வாசுகி, என்னங்க? பேசாம 2 பாப்பாவா பெத்துக்கலாம். 2 பேரும் சண்டை போடாம இருப்பாங்க. இவங்க சண்டைக்கு நானா பிச்சு போடுவேன் எல்லாத்தையும். என்ன என்ன ஆச்சு? அத்தை நீங்களே சொல்லுங்க. குட்டி பாப்பா வந்தா எனக்கு தான முழு உரிமை இருக்கு. நான் பாப்பாவை தூக்கிட்டு போலாம்ல அத்தை? என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டா திரு? நானும் அப்பல இருந்து என்ன பண்ணேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. அத்தை சொல்லுங்க. உனக்கு இல்லாத உரிமையாமா? அடியே உனக்கும் தான். பாப்பா நல்லபடியா பறந்து வரட்டும், அப்புறம் நம்ம எல்லாருமே ஆளாளுக்கு பாத்துக்கலாம். சரிங்களா?
அம்மா அது அது இதுன்னு எதுவும் கிடையாது. பாப்பா நல்லபடியா வர வாசுகிய நல்லா பாத்துக்கணும், புரிஞ்சதா? அதுக்கப்புறம் நீங்க பாப்பாவை பாத்துக்கலாம். ஹம். மதினி, உங்க வீட்லயும் சரி எங்க வீட்லயும் சரி இப்பதானே குட்டி குழந்தை வரப்போகுது. அதான் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆமா பாலா, அது என்னமோ உண்மைதான். நேத்து இந்த செய்தியை கேட்டதுல இருந்து மனசுக்கு அவ்வளவு சந்தோஷம். அது நமக்கு சொல்ல வார்த்தை இல்ல. சின்னதுக்கு ரெண்டும் வார்த்தை அதிகமாகி மல்லு கட்டிக்கிட்டு இருக்குதுங்க. கரெக்டா சொன்னீங்க மதினி. ஆமா ஆமா. சரி சரி, வாங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டு சாப்பிடலாம். ஐயோ இருக்கட்டும், நான் வீட்ல ரெடி பண்ணிட்டு தான் வந்தேன். நைட் ஆக போகுது, நான் கிளம்புறேன். அதுக்காக தான் சொல்றேன், சாப்பிட்டு போலாம். ஆமாமா, அத்தை உங்களுக்காக தான் இவ்வளவு வேகமா ரெடி பண்ணிருக்காங்க. அப்பா வாங்க, சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. சரிடா. மாமா. சொல்லு திரு. நீங்க இவ்வளவு வாங்கிட்டு வந்தது பெருசு இல்ல. இதுல தினம் என்னென்ன வாசுகி சாப்பிட்டான்னு மறக்காம கேளுங்க. கண்டிப்பா இனி அப்பப்ப வந்துடுவேன்ல. வாங்க மாமா. ஹலோ சார், என்ன சைடு கப்ல என்ன போட்டு கொடுக்குறீங்களா? இல்ல, நீ எப்படிப்பட்டவன்னு உங்க அப்பா அம்மாவுக்கே தெரியும். தெரிஞ்சு எப்படி இவ்வளவு வாங்கிட்டு வந்தாங்க? அதெல்லாம் சந்தோஷங்க. இப்படி ஒரு சந்தோஷத்தை எங்க அப்பா அம்மாக்கு கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? எங்க அப்பா அம்மாக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கேவும். அது உண்மைதான். என் கண்மணி வராதுன்னா சும்மாவா? ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் சந்தோஷம் தான். இனிமேல் டெய்லி நம்ம வீட்ல அதாமா, டெய்லி நீ நம்ம வீட்ல சொல்லுங்க என்ன? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் எல்லை தேய்பிரை. ஆமாங்க, அது என்னமோ உண்மைதான். இனி நம்ம வீட்லயே இப்படித்தான். சரி சரி, போ. அத்தை மாமாவுக்கு சாப்பாடு எடுத்து வை. நைட்டு லேட் ஆகுது, அப்புறம் சாப்பிடாம வீட்டுக்கு போயிட போறாங்க. சரிங்க, இத போய் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. எடி செல்லம்மா. செல்லம்மாவா? அம்மாவா அப்படி கூப்பிடுறாங்க? இல்லையே, இந்த பேர் தமிழ் மட்டும் தான் கூப்பிடுவான். செல்லம்மா நம்மளதானா? என்னம்மா சாப்பிட வாடி, இன்னும் உட்கார்ந்து டிவி பார்த்துட்டே இருக்க? கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி, பசிச்சா சொல்லு, வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மா. என்னம்மா? இல்ல, எப்பவும் ஹாசினின்னு சொல்வீங்க, இன்னைக்கு என்ன புதுசா செல்லம்மா? அது என்னமோடி, உன்னை செல்லம்மான்னு தான் கூப்பிட தோணுது. ஹாசினியை விட செல்லம்மா நல்லா இருக்கு. அம்மா அப்படியே கூப்பிடுறேன். என்னடா இது, தமிழ் மட்டும் தானே செல்லம்மான்னு கூப்பிடுவான், அம்மாவும் கூப்பிடுறாங்க. அம்மா எப்படி? ஏய் செல்லம்மா. செல்லம்மா அப்பாவா? செல்லம்மா, டிவி பாக்குறியா? ஆமாப்பா. சரிடா சரிடா, பாரு பாரு. என்னடா நடக்குதுங்க? அம்மா தான் கூப்பிடுறாங்கன்னா அப்பாவுமா? ஹே செல்லம்மா, இங்கதான் இருக்கியா? திரும்பவும் செல்லம்மாவா? ஹே செல்லம்மா. என்ன பூமாரி? இங்க டிவி பார்த்துட்டு தானே உட்காந்துருப்ப? ஆமா. தம்பி ரூம்ல தூங்குறான், அழுதானா எனக்கு ஒரு சவுண்ட் கொடு. கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி பூமாரி. செல்லம்மா, டிவியை பார்த்துட்டே தம்பியை மறந்துடாதம்மா, கொஞ்சம் அவனையும் கவனிச்சுக்கோ. ஏ பூமாரி, என்ன நடக்குது? ஆளாளுக்கு செல்லம்மாங்கறாங்க, புதுசா இருக்கே. என்னவா இருக்கும்? தமிழ் என்ன இப்படிதான் கூப்பிடுவான்னு யாராவது சொல்லிருப்பாங்களோ? அப்படியே சொன்னாலும் அது யாரா இருக்கும்? ராஜு அண்ணா. நாம மதிக்கலாம் அண்ணா. ஏய் செல்லம்மா. அண்ணனும் செல்லம்மாவா? என்னடா செல்லம்மா, சாப்பிட்டியா? டிவி பார்த்துட்டு இருக்க? ராஜு அண்ணா, இனிமேதான் சாப்பிடணும். அப்படியா? சரி செல்லம்மா, அன்னை சாப்பிட மாத்திரம் உன்னை கூப்பிடுறேன். 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாமா? சரிண்ணே, கூப்பிடு. ராஜு அண்ணா. என்ன செல்லம்மா? என்னண்ணா புதுசா செல்லம்மா கூப்பிடுற? அது நல்லா இருக்குல்ல, அதான். நல்லா இருக்கா? அண்ணா என்னடா இது, வீட்ல எல்லாரும் செல்லம்மா செல்லம்மான்னு கூப்பிடுறாங்க. தமிழ் ஒருவேளை சொல்லிருப்பானோ? தமிழ் எப்படி சொல்லுவான்? அதெல்லாம் சொல்ல மாட்டான். பிறகு எப்படி எல்லாரும் ஹே செல்லம்மா? நீயுமா? என்ன நீயுமா? என்னடி ஆளாளுக்கு வீட்டுக்குள்ள செல்லம்மா செல்லம்மாங்கறீங்க? என்ன நடக்குது? அத கேக்குறியா? ஆமாண்டி, என்ன எதுக்கு எல்லாரும் என்ன செல்லம்மான்னு கூப்பிடுறீங்க? அது வந்து செல்லம்மா, தெரிஞ்சத சொல்லவா இல்ல தெரிஞ்சுக்கிட்டு சொல்லவா? சொல்லு செல்லம்மா. முத இந்த செல்லம்மான்னு கூப்பிடுறத நிப்பாட்டு. அப்படியெல்லாம் நிப்பாட்டிட முடியாது. இனி நீங்க செல்லம்மா தான். அதான்டி. ஏண்டி ஏன் எல்லாரும் இப்படி கூப்பிடுறீங்க? காலேஜுக்கு தானடி போயிட்டு வந்தேன், அதுக்குள்ள வீட்டுக்குள்ள என்ன நடந்தது? அது செல்லம்மா, என்னென்னமோ நடந்துருச்சு. என்னென்னமோவா? என்னடி? அப்படா தெரிஞ்சதே சொல்லவா? சொல்லி தொலைடி செல்லம்மா. அந்த தமிழ் இருக்கான்ல, தமிழா? அதாமா உன் ஆளு. ஏன் ஆளா? பிறகு என்ன ஏன் ஆளா? அடியே இங்க பாரு செல்லம்மா, நீ கேட்டேங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். அதை விட்டுட்டு நீ இப்படி எல்லாம் பேசினா நான் சொல்ல மாட்டேன். நான் என்னடி பேசுனேன்? தமிழ போய் ஏன் ஆளான்னு கேக்குறீங்க? எனக்கு என் இவங்கள் மட்டும்தான். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் 7 ஜென்மம்
பார்த்தாலும் இவங்கள் மட்டும்தான். இவங்கள் இவங்கள் ஹே இவங்கள் அடியே கருப்பி, வர ஆத்திரத்துக்கு கொன்றுவேன். இவங்கள் என்ன வானத்துல இருக்கான், கிச்சனுக்குள்ள தான் இருக்கான். போடி போய் பாரு. ஏன் செல்லம்மா, அப்பனா தெரிஞ்சதை சொல்ல வேண்டாமா? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நானா தெரிஞ்சுக்கிறேன். கிளம்பு. ஏண்டி ஏன் இப்படி சிரிக்கிற? ஐயோ செல்லம்மா, என்னமோ தமிழ் அதை செஞ்சுட்டான் இதை செஞ்சுட்டான்னு வீட்டுக்குள்ள ஒரே பெருமை பேச்சு. உன்னோட தமிழுக்கே எப்படின்னா இவங்களெல்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏன்னா இவங்கள் தான், இவங்கள் மட்டும்தான் எல்லாத்துக்குமே ஹீரோ. தெரியுமா? தெரியணும்னு அவசியம் இல்லடி. கிளம்பி போய் தொலை. உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. சொல்ல வேண்டாமா சொல்ல வேண்டாமா சொல்ல வேண்டாமா? ஏண்டி கொல்ற? அப்பனா நான் சொல்லுவேன் சொல்லுவேன் சொல்லுவேன். சொல்லி தொலை. அது வந்து செல்லம்மா, தமிழ் ஊர்ல இன்னைக்கு ஒரு கல்யாணம். ஆமா, தமிழ் சொன்னா ஏதோ அவங்க அத்தை பொண்ணுக்குன்னு. ஆனா அங்க ஒரு பெரிய பிரச்சனை. பிரச்சனையா? தமிழ் உன்கிட்ட சொல்லலையா? சொல்லலையே. ஊருக்கு கிளம்பிட்டேன்னு ஃபோன் பண்ணி சொன்னா. அவ்வளவுதான். ஐயோ, ஊர்ல பெரிய பிரச்சனையாமா. ஜஸ்ட் மிஸ்ல தமிழ் எனக்கு என் செல்லம்மா தான் முக்கியம்னு ஒரு பெரிய ஹீரோயிஸ் தான் பண்ணிருக்கான். என்னடி சொல்ற? பாப்பா, அண்ணே அண்ணே உனக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணிருக்கேன் பாரு, உனக்கு புரியும். என்னண்ணே? ஊர்ல இருந்து ராணி அக்கா எனக்கு சென்ட் பண்ணாங்க. நாங்க எல்லாருமே பார்த்துட்டோம். பார்க்காத ஒரே ஆள் நீதான். உனக்கு சென்ட் பண்ணிருக்கேன் பாரு. அப்புறம் கண்டிப்பா தமிழ் மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். 4 வருஷம் படிப்பு 3 வருஷம் படிப்புன்னு லைஃப்ல உள்ள நிறைய சந்தோஷத்தை மிஸ் பண்ணிடாத. படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்லல, புது வாழ்க்கைய ஆரம்பிச்சுட்டு கூட படிக்கலாம். அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட படிக்கலாம்னு சொல்றேன். இன்னொரு 10 நாளுக்குள்ள நிச்சயம்னு பேசியிருக்கோம். உன் விருப்பம்தான், சொல்லு. கல்யாணத்தை கூட முடிச்சிடலாம். ஏன்னா வீடியோ பார்த்த எங்க எல்லாருக்கும் அதுதான் தோணுச்சு. அண்ணனும் சரி அப்பா அம்மாவும் சரி, உன்னை கட்டாயப்படுத்த மாட்டோம். உனக்கு ஓகேனா எதுனாலும் எனக்கும் ஓகே. அண்ணா, அப்படி என்ன இருக்கு வீடியோல? நான் போன் ரூம்ல இருக்கு, போய் பார்த்துட்டு வரேன். ஏய் செல்லம்மா. அண்ணா செல்லம்மா நல்லா இருக்குடா. இங்க பாரு, அப்பாவே உன் பொண்ணுக்கு தேடு பிடிச்சி ஹாசினின்னு பேர் வச்சேன். ஆனா இந்த செல்லம்மா பேர் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ணா, அப்பாவுமா? ஆமாமா. சாப்பாடு ரெடி. சாப்பிட்டுட்டு போய் நீ பாரு. வா சாப்பிட போலாம். சரிண்ணா. கருப்பி. ராஜாண்ணா, என்னதான் இருந்தாலும் நீங்க ரொம்ப இன்னும் தமிழை பத்தி பெருமையா பேசுறீங்க. என்ன இருந்தாலும் இவங்கள் மாதிரி வராது, தெரிஞ்சுக்கோங்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்டேமா. எப்பவும் உன் இவங்கள் தான் பெஸ்ட். ஓகேவா? ஓகே ராஜாண்ணா. கருப்பி கருப்பி. சரிம்மா, சிரிக்காத. போ போ. உள்ள எங்க அம்மா கூப்பிடுறாங்க, போய் என்னன்னு கேக்குறியா? சரிண்ணா. பாப்பா வாடா. சரிண்ணா. என்னடா இது, ஒரே நாள்ல இப்படியா? அப்படி என்னடா பண்ண தமிழ்? ரொம்ப ஆர்வமா இருக்கேனே. சரி சரி, சீக்கிரம் சாப்பிட்டு வந்து அது என்ன வீடியோன்னு பாப்போம். அடியே, லைட்ட போட்டுட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்காத. ஒழுங்கா சீக்கிரம் படுத்து தூங்கு. சரிங்கம்மா. குட் நைட். குட் நைட் தான். எங்க தூங்குறது? இந்த கண்ணா ரொம்ப மோசம். நிச்சயம் முடிஞ்சதுல இருந்து ஐயா நம்மள பார்க்க கூட வர மாட்டேங்காரு. ஏய் கண்ணா. கண்ணா மாறல, நான் தான் மாறிட்டேன். எனி டைம் இப்போலாம் கண்ணா நினைப்பாதான் இருக்கு. ஏண்டா ஏண்டா என்ன இப்படி மாத்துற? வாரா, நமக்காகவா? நந்துக்குட்டி. அண்ணா, கண்ணாவா? கண்ணா எப்படி இங்க வர முடியும்? ஏய் நந்துமா. டேய் கண்ணா. என்னடா கண்ணா, ஜன்னல் வழியா? ஐயோ, எதுக்குடா வந்த? உன்னை பார்க்க தான் நந்துமா. எப்படி இருக்க? இவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்தேன். இனிதான் என்ன ஆக போதோ? ஏன் நந்துக்குட்டி? ஏய், எதுக்குடா இப்ப வந்த? நைட் நேரம், அதுவும் யாருக்கும் தெரியாம ஜன்னல் வழியா? லூசு லூசு, எதுக்கு வந்த? என்ன நந்துக்குட்டி இப்படி கேட்டா? உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பாக்க? எதுக்குடா அப்படி ராத்திரி நேரம் வந்த? லூசு லூசு, அப்பா அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க? சரி, வந்ததும் வந்த. அதான் நம்ம 2 பேத்துக்கும் நிச்சயம் முடிஞ்சிருச்சுல. வாசல் வழியா வர வேண்டியதானே? வாசல் வழியா வந்து பாக்குறதுல என்ன கிக்கு இருக்கு? ஜன்னல் வழியா வந்து பார்த்தாதான் அது ஒரு கிக்கு. விளக்க மாறு. நந்தினி. ஐயோ, அம்மா அம்மா போடா. அப்படியே பேசு, நான் நிக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏய் நந்தினி. அம்மா சொல்லுங்கம்மா. என்னடி சத்தமா கேக்குதே? இன்னும் லைட் ஆஃப் பண்ணலையா? பேசாம படுத்து தூங்க போறியா என்ன? அம்மா, அந்த முக்கியமான படிப்பு விஷயத்துக்கு ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷமா, அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறேன். என்னது படிப்பு விஷயமா? அம்மா ரூமுக்கு வந்துட்டாங்கடா, போ.
பேசாம இரு. டேய் மாங்கா மடையா போடா. ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? அம்மா போன் பார்த்துட்டு இருக்கேன். என்ன எங்கடி போனு? அது இந்த இருக்குமா பக்கத்துல தான். எங்கடி பாக்குற? இனிமேல் பாப்பேமா. அப்ப நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது அது கண்ணை கொட்டிக்கிட்டேன்னு சொல்லு. ஓய முறோ. என்னடி? அது அம்மா இன்னைக்கு எழுதுன எக்ஸாம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணலான்னு அப்படியே சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேம்மா. எழுதுன எக்ஸாம் ரிவிஷன் பண்ணியா? எழுதுறதுக்கு முன்னே நீலாம் ரிவிஷன் பண்ண மாட்ட மாடு. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க ரிவிஷன் பண்றியாக்கோ? ஆமாமா புதுசா கொஞ்சம் ட்ரை பண்ணலாமேன்னு. என்னமோ கிறுக்கு பிடிக்காம இருந்தா சரி. ஒழுங்கா 10 நிமிஷத்துல படுக்குற. சரிம்மா. ஏய் 10 நிமிஷம் இல்ல, 1/2 hour, 30 நிமிஷம் ஆகும்னு சொல்லு. பேசாம இருடோ. ஆமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? போங்க போய் தூங்குங்க. என்ன மோடி வர வர கிறுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்க. பாவம் அந்த தம்பி உன்னை கட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறானோ. இங்க பாருடி, அந்த தம்பிக்கெல்லாம் நீ கோவில் கட்டி கும்பிடலாம். கோவிலா? மா பேசாம போமா. இப்ப எதுக்கு நீ கண்ணாவை பத்தி பேசிட்டு இருக்க? இல்ல உன் அளப்பறைக்கலாம் அந்த பையன் எங்க இருந்து வந்து மாட்டானோ. ஐயோ அம்மா என்ன திட்டுறதுக்கு உனக்கு நேரம் காலம் தெரியலையா? இதெல்லாம் நாளைக்கு வச்சுக்கலாமா? போ. என்னடி என்ன விரட்டுற? என்னடி ரொம்ப பக்கத்துல வராதமா. கண்ணல்ல இருந்து குளுந்த காத்து வருது. எனக்கு சேராதுல. எப்படி எப்படி குளுந்த காத்து வருது? ஆமாமா. சரிடி அப்பனா நானும் இங்கே படுத்துக்கிறேன். இங்கயா? ஆமாண்டி அந்த ரூம்ல ஒரே வெக்க காத்து தான். முடியலடி அவிஞ்சு தள்ளுது. ரூம்ல குளு குளுன்னு இருக்குனா நான் இங்கே படுத்துக்கிறேன். கொஞ்சம் தள்ளி போ, ஜன்னல் ஓரத்துல நான் படுத்துக்கிறேன். ஏண்டி பேய பத்த மாதிரி இப்படி கத்துற? ஆமா நீங்க போங்க உங்க ரூமுக்கு போங்க. ஏ குளு குளு காத்துடி. என்னடா நடக்குது இங்க? நந்துக்குட்டிட்ட ஒரு 4 வார்த்தை பேசுவானு அடிச்சு புடிச்சு ஓடி வந்து ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா இவங்க 2 பேரும் பட்டிமன்றம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோடா. நந்துக்குட்டி, ஏன் நந்து? என்னடா நீ வேற போய் தொலை. என்ன என்னடி சொன்ன? போய் தொலையா? ஐயோ அம்மா உங்கள சொல்லலமா. இப்ப சொன்னியடி போய் தொலைனே. உங்கள சொல்லவேனா? நீங்க இங்கே இருங்க. சரி நந்துக்குட்டி இங்கேயே இருக்கேன். டேய் இத ஒண்ணு சொல்லலடா. கிளம்பி தொலைடா நாயே. டேய் யார பார்த்தடி நாயின? அம்மா அதுவும் உங்கள இல்லம்மா. இப்ப நீ ஏன் கிட்ட பேசுறியா யார் கிட்ட பேசுற அத சொல்லு. உன் கிட்டதாமா. அப்பனா ஏண்டி மாத்தி மாத்தி பேசுற? ஐயோ அம்மா எனக்கு பைத்தியம் பிடிக்கும்போது நீங்க கிளம்புங்க. தூக்கம் வருது நான் தூங்க போறேன் நீங்க கிளம்புங்க. ஏய் ஏய் அப்பா எதுக்குடி எதுக்கு அந்த மனுஷனை கூப்பிடுற? இப்பதாண்டி படுத்திருக்காரு. வந்தா என்ன ஏதுன்னு கத்துவாரு. தெரியுதுல கிளம்புங்க. சரியில்லடி ஒன்னும் சரியில்லை. சீக்கிரத்துல ஒரு நல்ல நாளை பார்த்து உனக்கு கல்யாணத்தை முடிச்சு அனுப்பி விடணும். இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராதுடி. ஆமா ஆமா சரிப்பட்டு வராது. போங்கம்மா. அப்பா டேய் எவ்வளவு பிரச்சனை நடக்குது. நின்னு அப்படியே முட்டைக்கண உருட்டி உருட்டி பாத்துக்கிட்டு இருக்க. கூமுட்ட போக வேண்டியதானடா. நந்துக்குட்டி உன்னை பார்க்க ஆசையா வந்தேன். ஒரு 4 வார்த்தை பேசாம எப்படி? என்னடா என்ன பேசணும்? என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? அது அப்படிதான். சொல்லு என்ன பேசணும்? அது வந்து நந்துமா, தமிழ் வேற ரூம்ல இல்லையா? இப்பதான் ஊர்ல இருந்து கிளம்பியிருக்கானா. நாளைக்கு காலையில தான் வருவான். அப்பா அம்மா வேற ஊருக்கு கிளம்பிட்டாங்க. எப்படா கிளம்புனாங்க? இன்னைக்கு சாயங்காலம். அப்படியா? ஆமா நந்துக்குட்டி உன்கிட்ட வேற சொல்ல சொன்னாங்க. சரி சரி நந்துக்குட்டி சொல்லு கண்ணுக்குட்டி. ரூமுக்கு போனாலும் தூக்கம் வராது. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இப்படியே நம்ம 2 பேரும் பேசிட்டு இருப்போமா? ஏண்டா உன்னை வந்ததும் விரட்டி விடாததுக்கா? கொன்றுவேன். பாத்துட்டேல கிளம்பு. ஏ நந்துமா, எங்க அப்பா அம்மா யார் கல்யாணம் பட்ட நான் செத்தேன்டா. எதுக்கு இந்த மாதிரி திருட்டு தனலான்னு என்ன திட்டுவாங்க. நந்துமா இதெல்லாம் இந்த வயசுல தான் பண்ணணும். கல்யாணம் முடிச்ச பிறகு இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம உன்னை ஜன்னல் வழியா பார்த்தா நல்லாவா இருக்கும்? இதெல்லாம் இப்பதான் பண்ணணும். பண்ணுவடா பண்ணுவ. சரி வீட்டுக்கு போ. நந்து காலையில பார்க்கலாம். கிளம்பு. அவ்வளவுதானா? போடா. சரி சரி ஒரே ஒரு தடவை தான் என்கிட்ட சொன்ன. இப்ப ஒரு தடவை சொல்லு கிளம்பிடுறேன். அது சொல்லு நந்துக்குட்டி. அடியே என்னடி சத்தம்? ஐயோ போடா நாளைக்கு வந்து பேசுறேன். நாளைக்கு சொல்லுவியா? சொல்றேன்டா போ. ஏ கண்ணா. என்ன நந்து? அது வந்து சொல்லுமா. அது நந்துக்குட்டி லவ் யூ டி செல்லம். நாளைக்கு வாரேன். பாய். பாய். குட் நைட். குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். கொன்றுவேன். கிளம்பு. சரி 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 பாய் நந்துக்குட்டி. பாய்டா. நாம நினைச்சோம் கண்ணா வந்துட்டான். ஐயோ நீ கிரேட்டா கண்ணா. லவ் யூ so much. சிவானி இப்போ ஓகே தானே? பரவாயில்லையா? இல்ல ரொம்ப முடியலன்னா சொல்லு, கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஐயோ அண்ணா ஓகேண்ணா. நேத்துலாம் என்னால எழுந்து உட்காரவே முடியல. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல.
ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணா. இனி மாத்திரை இருக்குல்ல, கண்டினியூவா எடுத்துக்கிட்டா சரியா போகும். ஓ சிவானி, சொல்லுண்ணா. சாரிம்மா. எதுக்குண்ணா? இல்லடா, எனக்கு பாத்துக்க தெரியல. ராம் வந்து உன்னை எப்படி பாத்துக்கிட்டான்? அண்ணனுக்கு அதெல்லாம் தெரியலடா. உனக்கு உடம்புக்கு முடியலன்னு உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு தான் தோணுச்சு. பக்கத்துல உட்காந்து இப்படி எல்லாம் பாக்கணும்னு. எங்க நம்ம அம்மா சொல்லி கொடுத்தது அவ்வளவுதானே. உடம்புக்கு முடியலையா, ஹாஸ்பிட்டல்லே ஒரு வாரம் இருந்து கூட பாத்துட்டு வா. வீட்டுல எதுவும் தொந்தரவு பண்ணிராத, இதுதான் அம்மா சொல்லுவாங்க. அதனால எனக்கு எப்படி பாத்துக்கணும்னு தெரியலடா. சாரிம்மா. ஐயோ அண்ணா, ஏன் இப்படி பேசுற? என்ன நீ இவ்வளவு பாத்துக்கிறதே போதுண்ணா. சாரி எல்லாம் சொல்லாத. சரிம்மா. ராம் நாளைக்கும் வாரேன்னு சொல்லியிருக்கானா? ஆமாண்ணா, சொன்னா. நான் நீ வேண்டாம் ஆபீஸ்க்கு போன்னு சொன்னேன். என்ன பண்றாங்கன்னு தெரியலண்ணா. சரிம்மா, நாளைக்கு ஒரு நாள் கூட வந்து இருந்தா இருக்கட்டும். ராம் மனச நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மனசு சுத்தம்மா. நீ நல்லபடியா குணமாகு, அதுவே அண்ணனுக்கு போதும். உனக்கு உடம்புக்கு முடியலன்னு தான் ராம் வீட்டுல போய் நிச்சயத்துக்கு பேச போல. நீ சரியானதும் ராம் வீட்டுக்கு எல்லாரும் போலாம். சரிண்ணா. சரிம்மா, இப்ப மாத்திரை போட்டேல, அடுத்து தூங்கு. வேதாமா, இன்னைக்கு ஒரு நாள் நீ சிவானி கூட. நான் பாத்துக்கிறேன் சக்தி. ஐயோ, எனக்கு யாரும் வேண்டாம்ப்பா. கிளம்புங்க, உங்க ரூமுக்கு நீங்க கிளம்புங்க. ஏய் ஏண்டி, நேத்து நைட்டு நீ ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்ன. மனசுக்கு கஷ்டமா இருந்தது சிவானி, நான் பக்கத்துல இருந்து பார்க்காம விட்டுட்டோமேன்னு. இன்னைக்கு நான் கூட தான் இருப்பேன். வேண்டாம் ஸ்வேதா, நான் இன்னைக்கு நார்மலா இருக்கேன். நீ போய் உன்னோட ரூம்ல தூங்கு. காலையில இருந்து வேகமா வேலைய பாப்ப. உன்னை புடிச்சு நான் இங்க கஷ்டப்படுத்த கூடாது. ஏய், எனக்குலாம் கஷ்டம் இல்ல. பரவாயில்லம்மா பியூட்டி, நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஏய் ஸ்வேதாமா, சொன்னா கேட்கணும். சரி சிவானி, நைட்டு ஏதாவது திடீர்னு முடியல இல்ல ஏதாவது செய்யுது, ஒருவேளை பசிச்சா கூட சரி, நீ எழுந்து வரணும்னு அவசியம் இல்ல. நான் போன் பக்கத்திலே வச்சிருக்கேன். உன் போன் சார்ஜ் போட்டு இன்னைக்கு கரெக்டா ஆன்ல தான் இருக்கு. எனக்கு கால் மட்டும் பண்ணு, ஓகேவா? சரிங்க மேடம். ஏய் நான் பாத்துக்கிறேன், நீ போய் தூங்கு. குட் நைட். குட் நைட். சத்யானா, நீ போய் தூங்கு, நான் பாத்துக்கிறேனா. சரிம்மா, குட் நைட். ஸ்வேதா சொன்ன மாதிரி ஏதா இருந்தாலும் உடனே கால் பண்ணு. சரிண்ணா. ஸ்வேதாமா வா. ஓய், இன்னும் போலையா? கிளம்பு. நேத்து ஃபுல்லா முடியல, இன்னைக்கு கொஞ்சம் சரியானதும் ரூம்ல இருக்காதன்னு விரட்டி விடுற. அப்படிலாம் இல்ல ஸ்வேதா, நீ எப்பவும் அண்ணன் கூடயே இரு. எனக்கு அதுதான் சந்தோஷம், ஓகேவா? சாரிடி என் செல்ல நாத்தனாரே. தூங்கு, குட் நைட். இவ்வளவு நேரம் லட்டுமாக்கு அம்மா 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 பத்தி பேச்சுதான். இப்பதான் என் லட்டுமா தூங்குறா. லட்டுமா, சீக்கிரமே அம்மா நம்ம வீட்டுக்கு வருவா. கண்டிப்பா நடக்கும்டா. சிவானி நீ யாரும் என்ன பண்ணுவா? சாப்பிட்டாளா? மாத்திரை போட்டாளா? போன் பண்ணலாம். ராம். ராம், சொல்லு ராம். ஏ சிவானி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் ராம். மாத்திரை போட்டியா? இப்பதான். இப்போ கொஞ்சம் ஓகேவா? இன்னும் அந்த தலை சுத்து, மயக்க வர மாதிரி ஃபீல், வாமிட் ஏதாவது இருக்கா? இல்ல ராம். எல்லாம் ஓகே தானே? ஓகே தான் ராம். நீதான் என் பக்கத்திலே இருக்கியே. பக்கத்திலே வா. என்ன சொல்ற? அப்பப்ப போன் பேசுற. நீ பேசுறது கேட்கும் போதுல நீ என் பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரி தான் இருக்கு. நீ இப்படி என் கூட இருக்கும் போதுல எனக்கு என்ன கவலை? நான் சூப்பரா இருக்கேன் ராம். ஏய் சிவானி. நிஜமாதான் ராம். ராம், சொல்லுமா. என்னோட சக்தியை நான் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? நீ என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறியா, அது மாதிரி நீ ரொம்ப நல்லவனா, உன் மனசு சுத்தமா. இதெல்லாமா சக்தியா நான் சொன்னா? ஆமா ராம். பாத்தியா நீ எவ்வளவு நல்ல பேர் வாங்கியிருக்கேன்னு. ஆமா ஆமா. சரி, நம்ம நிச்சயத்தை பத்தி ஏதாவது சொன்னானா? ஆமா ராம். எனக்கு உடம்புக்கு முடியாதனால உன் வீட்டுக்கு வரலையா. சரியா போகட்டும், சீக்கிரம் பேசிக்கலாம்னு சொன்னான். ஓ, ஓகே ஓகே. என்ன என்ன அவசரம் உனக்கு? ஹே, அப்படித்தான். என் மனசு முழுக்க நீ வந்துட்ட. நீ என் வீடு நிறைய நீ தான் இருக்கணும். அது வரைக்கும் என் மனசு உன்னை தேடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் உன்னை பக்கத்துல வச்சு நல்லா பாத்துக்குவேன். ராம், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் எனக்கு இப்படி உடம்புக்கு முடியாம போச்சா, அத நினைச்சோம். என்னம்மா சொல்ற? உடம்புக்கு முடியாததை நினைச்சு சந்தோஷப்படுறியா? ஆமா ராம். எதுக்கு? எனக்கு முடியலங்கிறனால தானே என் வீட்டுக்கு வந்து என்ன பக்கத்துல இருந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டா ராம். அதனால எனக்கு முடியாம போனதுக்கு, முடியாம போக வச்ச கடவுளுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதோ வாரேன். இப்பவே வந்து 2 அடி அடிக்கிறேன். எதுக்கு ராம்? எவ்வளவு கஷ்டப்பட்டு மீண்டு வந்துட்டு கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கியான். சிவானி, இந்நேரம் உன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு மட்டும் நினைக்காத. வந்து சப்பு சப்புன்னு 2 அடி விழுகும். ராம், நான் உன்கிட்ட போட்டிலாம் போட மாட்டேன்.
என்ன உன்னால என் வீட்டுக்கு வர முடியாது நீ சும்மா சொல்ற. இந்த மாதிரி போட்டிலாம் போடவே மாட்டேன். ஏமா? நான் அப்படி ஒரு வார்த்தை சொன்னா கூட செவர் ஏறி குதிச்சாடி எங்க வீட்டுக்கு வந்துருவ. ஏய், என்ன கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க. பின்ன சும்மாவா? காதலி கூப்பிட்டா காம்பவுண்ட் சுவர எகிரி குதிச்சாது வரணும். அதான தொழில் தருமோ? ராம், உன்னை போய் என் அண்ணன் ரொம்ப நல்லவேங்கிறான். உன்னை பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாமா. ஆனா ராம், சொல்லு. உன்னை பார்த்த பிறகுதான் ஆண்கள் மேலாம் ஒரு தனி மதிப்பு மரியாதை வந்தது. அது உன்னால மட்டும்தான் ராம், தெரியுமா? ஓ, உங்க அண்ணனெல்லாம் பார்த்து ஏய், உன்னை சொன்னா எங்க அண்ணனை இழுப்பியா? கொன்றுவே ராம். என்னன்னு தெரியல, எப்ப பாரு எங்க அண்ணன் லைன்ல நீ கிராஸ் பண்ற. பிச்சு போடுவேன். அது என்னன்னே தெரியலமா. இருவ கூட விடு. சக்திய பார்த்தாலே வம்பு இழுக்கணும்னு தோணுது. என்னது, வம்பளுக்கணும்னு தோணுதா? ஆமா ஆமா, இன்னைக்காவது உங்க அண்ணன் கூட சண்டைக்கு வாடான்னு கூப்பிடணும். ஏய், அப்படியெல்லாம் பண்ணி தொலைச்சிராத. நல்லா தானே போகுது இந்த நாரதர் வேலை. சரி ஓகே, இப்ப எப்படி ஃபீல் பண்ற? ஃபீல் பண்றேனா? ஏய், ஒரு மாதிரி டல்லா இருந்திருப்ப, இல்ல உடம்பு சரியாகலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல கூட இருந்திருப்ப. இப்ப நான் உன்கிட்ட இவ்வளவு நேரம் பேசினதும் எப்படி ஃபீல் பண்ற? இப்ப கொஞ்சம் ஹெல்த் பெட்டரா அப்படி கேட்டேன். ரொம்ப பெட்டர் தான். நீ இப்படியே பேசிட்டு இருந்தா கூட எனக்கு உடம்பு சரியா போகும். நிஜமாவா? ஆமா ராம், சொல்லுவாங்கல்ல குழந்தைக்கு உடம்புக்கு முடியலாட்டி உத்தவ அரவணைப்புல இருந்தா சரியா போகும்னு. இந்த மாதிரி ராம், நான் உன் அரவணைப்புல இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் செய்யாது. எதா இருந்தாலும் சரியா போயிடும். ஆமா ராம். சரிம்மா, எப்பவும் உன்னை இதே ஃபீல்ல பாத்துக்கிறேன். சரி சரி, அபிக்குட்டி என்ன கேட்டாளா? அவ இப்பெல்லாம் உன்னை மட்டுமே தான் கேக்குறா. சீக்கிரம் வாமா. கண்டிப்பா ராம். சரி, மாத்திரை போட்டிருப்ப, தூங்குறியா? காலையில உன்னை பார்க்க வரேன். ராம். என்னம்மா? இல்ல, கொஞ்ச நேரம் இப்படியே பேசிட்டு இருக்கியா? பேசலாமே. ஏன் சொல்றேன்னு கேட்க மாட்டியா? ஏன் சிவானிக்கு பிடிச்சிருக்கு கேக்குறா. பிடிச்சத செய்யறதுக்கு தானே இந்த ராம். உண்மைதான் ராம். சரி சொல்லு. அது நான் பேசுறேன், நீ கேக்குறியா? நானும் ஓர் பெண்ணென பிறந்த பலனை இன்றே தான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் நான்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். இந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கு ஏதும் தெரிகிறதா?